வணக்கங்க. ஆர்பிகாஸ் கோயம்புத்தூர் ப்ராபுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் க்யூட்டுங்க. 2019 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வண்டி ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது என்ன இன்ஜின் ஸ்பெக் வருது, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது, எத்தனை ஓனரு, கலரு, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம இன்ஜின் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1000cc வண்டி, 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. வண்டி இன்ஜின் ரூம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க. இன்ஜின் ஸ்பெக் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000cc 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. பவர் பார்த்தீங்கன்னா 67 bhp பவர், 5500 RPMல கிடைக்குதுங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 91 நியூட்டன் மீட்ரு, 4250 RPMல கிடைக்குதுங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான பவர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கம்பெனி ரெக்கமெண்டட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24 மைலேஜ் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்டில் மைலேஜ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேட்ரிஸ் போட்டிருக்காங்க. இது வந்து 6வது மாதம் 2025 தான் புது பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்ரி இன்னும் 3 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது தரைக்கும் வண்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. எந்த பம்பி ரோட்ஸில் ஓட்டினாலும் நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு RXT வேரியண்ட்டு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கலருமே ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. 2 ஃபாக் லேம்ப்ஸு வித் குரோம் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயருங்க. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, குட்யூ டயர்ஸுங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155க்கு 80 R13ங்க. டயர் பார்த்தீங்கன்னா குட்யூ டயர் போட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லென்த்துங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வித்துங்க. வித்து பார்த்தீங்கன்னா 5.1 அடி கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹைட்டுங்க 4.9 அடி ஹைட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 7.9 ஃபீட்டுங்க. அதாவது 7.9 ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸுங்க. இதோட வீல் பேஸுன்னு எதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரோட சென்டர் பாயிண்ட்டும் பேக் டயரும் சென்டர் பாயிண்ட்டு தான் வீல் பேஸு. அதாவது ஃப்ரண்ட் டயரோட சென்டர் பாயிண்ட்டும் பேக் டயரோட சென்டர் பாயிண்ட்டு தான் வீல் பேஸு. இந்த வீல் பேஸ் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் இருக்கும். அந்த டேர்னிங் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து 4.9 மீட்டர்ஸுங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம இது சைட்லலாம் உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாடிங்ஸ், அதாவது சைடு கிளாடிங்ஸ் போட்டிருக்காரு. கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காருங்க. ரெட் வித் பிளாக் ஃபினிஷிங்கு. உள்ள இன்டீரியர் ரொம்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. தென் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. தென் ப்ளூடூத்து, FM இதெல்லாமே இதில் வந்துடுதுங்க உங்களுக்கு. தென் பார்த்திங்கன்னா ஏர் பேக்ஸும் இதில் வந்துடுதுங்க. ரியர் சீட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்சல் ட்ரே வந்துடுதுங்க. இதோட கர்ப் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
750 கிலோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், பார்க்குறக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இதுதான் ரிவர்ஸ் கேமரா. இது வந்து கம்பெனி ஃபினிஷிங்லேயே வந்துடுதுங்க கேமரா. ஸோ ரியர் கேமரா வந்து உங்களுக்கு அந்த ரெனால்ட்டோட சிம்பிள்குள்ளேயே உங்களுக்கு எம்போஸ் ஆகி வந்திருக்கு, பார்க்குறக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இந்த சைடு பீடிங்ஸு இதெல்லாமே வந்து அடிஷ்னல் ஃபிட்டிங் தான் கஸ்டமர் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸுங்க. பார்சல் ட்ரே வந்துடுது. இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் தான், சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பின்னாடியும் கூட உங்களுக்கு பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். பின்னாடியும் கூட இந்த இடத்துல பவர் அவுட்லெட் வந்திருக்கு. தென் பார்த்திங்கன்னா இதோட பூட் ஸ்பேஸுங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 279 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தென் பார்த்திங்கன்னா இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டிங்க 28 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா 24 ரெக்கமெண்டட் மைலேஜுங்க. இந்த வண்டி பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க. இது வந்து 2019 ரெனால்ட் குவிட் 1 லிட்ரு 1000cc வெஹிக்கிளுங்க. சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 78,000 கிலோமீட்டரோடு இருக்குது. அதுவுமே அப் டு டேட் கம்பெனி சர்வீஸுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3,55,000 மட்டுமே தான் கேட்குறாங்க. அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க, நெகோசியபிள் தான். ஆர்பி கார்ஸ்க்கு வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை தட்டிடுங்க.